எல்லோருக்கும் வணக்கங்க. மேங்கோ ஃபுட் டீம்லேருந்து மல்லிகா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கல்யாணத்துக்கு மதுரை போகிறாங்க. அந்த நிகழ்ச்சி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துங்க ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் 6 மணி ஏறிங்க வழிநெடுக அழகான இயற்கை, பசுமை வாய்ந்த இயற்கை காட்சிகளை நல்லா ரசிச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் பையனும் அவங்க அப்பாவும் கிளம்புனாங்க. இப்போ வந்துங்க மதுரைக்கு வந்துங்க 8:30 மணிக்கு ரீச் ஆயிடுச்சு. இப்போ அங்கே போய் இறங்கிங்க கல்யாண மண்டபத்துக்கு நேராக ஒரு காரில் கிளம்பிட்டாங்க. மதுரையில் இங்கே செல்வம் சரஸ்வதி மாளிகையில் நடைபெற்ற கல்யாணத்துக்கு தாங்க போயிருந்தோம். ஆரம்பத்திலேயே போனதையும் நல்லா சிறப்பாக வரவேற்றாங்க. பூ கொத்து கொடுத்து நல்லா வரவேற்றாங்க. அடுத்து வந்துங்க பொண்ணு மாப்பிள்ளை சீரு ரொம்ப சிறப்பாக இனிதே தொடங்கிதுங்க. அதுக்குள்ளாக வந்துங்க நாம் இவ்வளோ தூரத்துலேருந்து போனதையுமே நம்மளுக்குன்னு தனியாக ரூம்பெல்லாம் ஒதுக்கியிருந்தாங்க. அங்கே வந்துங்க அவங்கெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்துங்க ரெடியாகி வந்தது, கீழே இறங்கி வந்தது, டிஃபன் சாப்பிட்டு கல்யாணத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து வந்துங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு சீரெல்லாம் மாற்றி மாற்றி எல்லாம் சீர் செய்ய தொடங்கிட்டாங்க. அந்த காட்சி வந்துங்க நல்லா ரசித்து பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் போனதே தெரியலிங்க. அவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. இப்போ மேடை அலங்காரம்லாம் ரொம்ப சிறப்பாக அமைச்சிருந்தாங்க. கல்யாணமே வந்துங்க ஒரு விழா கோலம் அந்த அளவுக்கு வந்துங்க ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. எல்லோருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, இப்படி கல்யாணத்தை பார்க்கவே ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. இப்போ முகூர்த்தம் முடிஞ்சதையுமுங்க டிஃபன்லாம் சாப்பிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நாம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு புறப்பட்டாங்க. இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவங்க நம்மகிட்ட இருக்கிற செல்ஃபோன் பை ஏதாவது உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறக்கு இல்லைங்க, எல்லாமே வெளியிலேயே கொடுத்துட்டு நாம் உள்ளுக்குள்ளே சாமி கும்பிட போக வேணுமுங்க. இப்போ சாமி தரிசனம் சிறப்பாக கிடச்சிதுங்க. நாம் சாமி கும்பிட்டு நாம்
வெளியில் வந்துங்க வேறு அடுத்த கோயிலுக்கு போகிறக்காக வெளியில் வந்தாச்சுங்க. இப்போ வந்துங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து ஒரு அரை மணி நேர பயணம் தானுங்க திருப்பரங்குன்றம். அங்கே முருகன் கோயிலுக்கு புறப்பட்டாங்க. அங்கே போய் சிறப்பான தரிசனம். அவ்வளோ கூட்டங்க. கூட்டத்திலேயும் நாம் நீந்திக்கிட்டு போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டுங்க கீழே இறங்கி வந்தாச்சுங்க. இப்போ வந்துங்க திருப்பரங்குன்றத்துக்கு போகிற வழியிலேயே எல்லா மலைகள் குன்றுகள் இப்படி வந்துங்க நல்லா பார்த்து ரசிக்கலாமுங்க. அந்த அளவுக்கு மலைகள் இருந்ததுங்க. நீங்களும் ஒரு தடவை திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் இங்கே வழி நெடுக கடைகள், குழந்தைகளுக்கு பெரியங்களுக்கு இப்படி எல்லாம் விளையாட்டு சாமான்கள், வளையல்கள், பாசிகள், இப்படி விதவிதமான சாமான்கள், வீட்டுக்கு தேவையான சாமான்கள் இப்படி ரொம்ப அழகாக இருக்குதுங்க. கூட்டம் அளவே இல்லாமல் ஒரு கூட்டம். அந்த அளவுக்கு முருகன் கோயில்லிங்க. முருகனை தரிசிக்க நாம் வந்து பார்க்க கண்கோடி வேணுங்க. இப்போ வந்துங்க திருப்பரங்குன்றத்திலிருந்து மறுபடியும் மதுரை வந்து தொழில் ரீதியாக ஃப்ரெண்ட்ஸு அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டுங்க. மேலே ஏதாவது ஸ்க்ரீனில் அடுக்கி வச்சுருக்காங்க, அங்கெல்லாம் போயிட்டுங்க. அவங்களும் சிறப்பாக வரவேற்றாங்க. அவங்க வீட்டில் ஒரு மணி நேரம் இருந்துட்டுங்க. இப்போ வந்துங்க மதுரையிலேருந்து அவங்க வீட்டிலிருந்து புறப்பட்டுங்க ஈரோடு நோக்கி பஸ்ஸில் வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.